ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நாம் இன்றைக்கி த மிஸ்டேக் தன்னோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட் 1 and 2, 3 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன எபிசோட்னா, நேற்று நடந்த அந்த பையனுடைய அந்த பாடியை பார்த்து அவனோட அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பயங்கரமாக கதறி எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த கேஸை நம்ம சீக்கிரமாக முடிச்சாகணும், இதுக்கு பின்னாடி என்ன, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கமிஷனர் வந்துடுறாரு. கமிஷனர் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. இந்த கேஸை நீங்கள் சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி யார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இன்சிடெண்ட்டும் இந்த கொலை கேஸையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அந்த அக்யூஸ்டை கோர்ட்டில் நிறுத்துங்க அப்படின்னு திட்டிட்டு போகிறாரு. இவரும் கண்டிப்பாக பண்ணியே சரிவேன் சார் அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீன் நம்ம பாண்டி வீட்டில். பாண்டி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அப்பா வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, என்ன இந்த ஸ்கூலில் செட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்காங்க, போக போக செட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சொல்கிறான். அவங்க அப்பாவும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் காரிடரை காட்டுறோம். அங்கே வந்து ரெண்டு நடந்து போயிட்டுருக்காங்க. கௌதமும் ஜீவாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்னா, இந்த நமக்கு புதுசாக 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க இங்கே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது கௌதம் சொல்கிறான், 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ 40 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ, என்றைக்கும் நீயும் நானும் ஒன்றா தான் இருக்கணும், யாருக்காகவும் எதுக்காகவும் பிரிஞ்சிடவே கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு சின்ன பையனை 3 பசங்க சேர்ந்து புல்லிங் பண்ணி அவனை பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க. அதை எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அடுத்த ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர், அவர் என்னென்னா குச்சியை வச்சு எல்லோரும் வெளியே நிற்காதீங்க, உள்ளே போங்க சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கே சுடுமூஞ்சியாக இருப்பார் போல். அண்ட் நெக்ஸ்ட் சீன், நம்ம ஸ்ரீதரும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ரீதரோட வீட்டில். ஈவினிங் டைம், நைட் டைமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பாண்டி என்ன சொல்கிறேன்னா, அவன் ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவனும் ஸ்கூல் நல்லாயிருக்கும், இது கண்டிப்பாக உனக்கு போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்லிகிட்டு இருக்கான். பாண்டி வந்து எனக்கு வந்து அந்த ரீத்திகா பொண்ணு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்ரீதர் வந்து ஏதாவது க்ரஷ்ஷாக இருக்கியா, இதெல்லாம் வந்து இப்போயேவா 2 நாள் தான்டா ஆச்சு, அதுக்குள்ளே இப்போ க்ரஷ்ன்ற அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரிலடா, பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி உடனே நீ போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணிடாத, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ரீத்திகா வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதை வந்து பாண்டி ஒரு மாதிரி என்ன ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சிறுமுஞ்சி சார் வந்துடுறாரு. எல்லோரும் மறுபடியும் துரத்திட்டு இருக்காரு. எல்லோரும் அவங்க கிளாஸ்க்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம் ஆகுது. நைட் டைமில் திருமூர்த்தி ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போது அவன் போகிற ஏரியாவே பயங்கர இருட்டாக இருக்குது. அவனும் சரி இப்போ இருட்டாக இருந்தான்னு சொல்லி இப்போ தைரியத்தோடு போய்கிட்டு இருக்கான் சைக்கிளில். அப்போ பார்த்தா அதே மாதிரி அந்த அந்த கம்பி வச்சிட்ருக்க அந்த ஆள் வந்து அங்கே நிற்கிறான் அதே இருட்டுக்குள்ளே. இவன் உடனே பார்த்து பயப்படுறான். திருமூர்த்திக்கு ரொம்ப பயமாகிடுது. உடனே சைக்கிளை திருப்பி அந்த இடத்த விட்டே போகிறான். இன்னொரு பக்கம் என்னென்னா, போலீஸ் ஆஃபீஸரோட சப் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னென்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்ததை. அப்போன்னு பார்த்தா அந்த 4 பசங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்ததை அந்த சிசிடிவியில் தெரியுது. ஸோ அதோட அந்த காட்சியும் முடியுது. இன்னைக்கு நடந்த எபிசோடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கம்மியான டியூரேஷனான எபிசோடு தான். ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு புரிஞ்சாதான் அப்புறம் உங்களுக்கு பார்க்க முடியும். ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருந்தால் உங்களாலே பார்க்க முடியுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். போக போக கொஞ்சம் நல்லா வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அண்டு வீடியோஸ் எடிட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்லா பண்ணுறேன். இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். முடியும் போது கண்டிப்பாக இது உங்கள் மனசுக்குள்ளே பதியும் நான் நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸும் கூடிய சீக்கிரம் நம்ம இது நல்ல சீரியஸாக கொண்டு போவோம். நல்லா இதை எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் இந்த வீக்கோட லாஸ்ட் எபிசோடு இந்த தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே தான் அடுத்து 3 எபிசோடு வரும். 4 எபிசோடு போகணுன்னா சொல்லுங்கள், தர்ஸ்டேவும் போடுறேன். அதான் நீங்கள் அது எப்படின்னு சொல்லுங்கள். ரிவ்யூ பாக்ஸ் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில், அதில் உட்காந்து பார்த்து சொல்லுங்கள். என்ன இது ஏதாவது மாற்றணும்னா எதுவும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.